இப்போ சம்பவம் செந்தில் எங்க? சம்பவம் செந்தில் எங்க? அவனோட ஓடி போன இன்னொருத்தன் வழக்கறிஞராக இருந்தவன் அவன் எங்க? அவன் பேர் மறந்துட்டேன். எங்க அவங்க எல்லாம்? ஏன் இன்னவரா கைது பண்ணல? வழக்கை நிர்மூலமாக்குவதற்கான வழிவகை. ஏன் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் பணம் கொண்டாந்து குட்டிட்டாங்களா அவனை காப்பாற்றுறதுக்கு? அப்புறம் ஏன் கைது பண்ணல? நீங்கள் உங்களால் கைது பண்ண முடியலைன்னா உலகத்திலே மிகப்பெரிய அதிநுட்பமான காவல்துறை எந்த நாடு சொல்லுவாங்க? ஏதோ சொல்லுவாங்களே, அந்த காவல்துறை அனுப்பி வைக்க வேண்டியதானே. வாடகைக்கு பிடிச்சி அனுப்பலாமே, கைது பண்ணிடுவாங்க. ஸ்காட்லாந்து காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்களை கடனாக வாங்கி சம்பவம் செய்ததில் கைது பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கலாமே. உங்களால் தான் முடியலை. ஸ்காட்லாந்து உலகத்திலே மிகச்சிறந்த போலீஸ்னு சொல்கிறாங்க. இல்லை ஒருவேளை ஸ்காட்லாந்து நாட்டில் தான் அந்த சம்பவம் செந்தில் இருக்கிறாரா? துப்பு இல்லை. என் அண்ணன் உறங்குகிற நாள் ஓராண்டு. வழக்கு எந்த விதத்திலும் நகலவில்லை. எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணனுடைய ஆத்மா அவங்கள சும்மாவே விடாது. யாரையோ பிடிச்சி கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அதில் ஒரு சில பேர் கடைசியாக கையை இங்கே பிடிச்சாங்க, கோடம்பாக்கத்தில் 2-3 பேர். அதில் ஒருத்தன் நானும் வாரேன். இந்த பேருக்காக ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை பண்ண வேணாம் நானும் ஒருத்தன் தெரியுமா? அடுத்து ரவுடிசம் பண்ணுறது எப்படி இருக்கு? யார் உருவாக்கியது? சம்பவம் செந்தில் மீது வழக்கு இருக்கிறது, ஏன் கைது பண்ணல? 4 வழக்கில் கைது பண்ணாமல் இருக்கு காவல்துறை. சரி, பொன்னைப்பால் மேலே 6 வழக்கு இருக்கு, ஏன் அவனை கண்காணிக்கல? அப்போ உங்கள் திட்டம் ஃபெயிலியர் தானே. ஃபெயிலியர் மாதிரி நடிக்கிறீங்களா? மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இன்றைக்கு திருட்டு மாடல் அரசு, ஏன்னா திராவிட மாடல் அரசு. தப்பாக சொல்லிட்டேன். 1.0